பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையின் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிமெண்ட் மேற்பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி அரையப்பட்டி ஊராட்சி வன்னியன் விடுதி பகுதியில் பல வருடங்களாக சாலைகள் பழுதடைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் புதிய தார் சாலை சீரமைக்கும் பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் தங்கமணி, வன்னியன் விடுதி முன்னாள் தலைவர் TM கணேசன் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் தமிழ்நாடு அனைத்து மொபைல் சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம் சார்பிலான எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து மொபைல் விற்பனையாளர்கள் மற்றும் பழுது நீக்கும் கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் மொபைல் போன் விற்பனை மற்றும் பழுது நீக்கும் துறையில் தற்போதுள்ள அதிநவீன செயல்பாடுகள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆன்லைன்ல எல்லா பொருளும் கம்மியா கிடையாது, ஒரே ரேட்டு தான் இருக்குது. ஆனால் தரமற்ற பொருள்கள் ஆன்லைனில் கம்மியாக கிடைக்கிறதுனால எங்களால் தரமான பொருட்களை விற்க முடியலைங்கிறத எங்கள் கோரிக்கை. ஆன்லைனில் பொருட்கள் கம்மியாக இருக்கிறதா அவர் கேட்குறாரு. ஆன்லைனில் பொருள் கம்மியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அது தரமற்ற பொருட்கள் கம்மியாக விற்கிறதுனால நாங்கள் நல்ல பொருட்கள் விற்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதை தான் கோரிக்கையாக வச்சுருக்கோம். என்னுடைய பெயர் ஸ்ரீதர், தமிழ்நாடு ஆல் மொபைல் ரீட்டைலர் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் மணல் கொள்ளையை தடுக்க கோரி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகளில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்து வேளாண் நிலங்கள் சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பல கட்ட போராட்டங்கள், பல கட்ட விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்திலே வலியுறுத்தியும் இதனால் வரையில் நடைபெறவில்லை. இதனால் வரை மணல் திருட்டை தடுக்கப்படவில்லை. மணல் திருட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மணல் திருட்டு தொடர்ந்து தடுக்க தவறினால் மணல் திருட்டை தடுக்கின்ற பொருட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்க இருக்கிறோம். மேலும் தொடர்ந்து மணல் திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்தால் விவசாயிகள் தேர்தலை புறக்கணிப்பது என்றும் வீடு இல்லந்தோறும் கருப்பு கொடி ஏந்து கட்டுவது என்றும் தீர்மானிக்கப்பட இருக்கிறோம். மயிலாடுதுறை அருகே சிறுகோவங்குடியில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தினரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை திருவாரூர் பிரதான சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து போராட்டத்தை விட்டு கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முகாம்களின் மூலம் பயனாளிகளுக்கு 2.91 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அல்லத்தம்பி, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள அரையப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஹரி என்பவர் வாங்கிய இருசக்கர வாகன கடன் தொடர்பாக தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் ஆபாசமாக பேசியதால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் வங்கியின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் வங்கி முன்பு முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 5 பேரும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் போலி ஆதார் கார்டுகள் மூலம் திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து கைதான 5 பேரையும் ஆத்தூரில் உள்ள முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் அவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே இருசக்கர வாகன விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த இளைஞருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவிழாவிற்கு சென்ற இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.